அவர் மரிக்கும் போது என்ன வயசு தெரியுமா? 33 வயசு. இயேசு கிறிஸ்து அப்படியே தாடியில் போட்டு அப்படியே நரைச்ச முடியெல்லாம் போட்டு அவர் சிலுவையிலே மரித்தார்னு காட்டிக்கிட்டு இருக்கான் பிசாசு. உங்கள்கிட்டையும் சொல்கிறாரு, நான் மரிக்கும் போது எனக்கு வயசு 33 வயசில் அவர் ஜீவனை கொடுத்தாரு, அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, சரீரம் பிக்கப்பட்டது, தலையில் முள்முடி. 33 வயசில். யாராவது இந்த 33 வயசுன்னு இயேசு இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு சிந்திக்க விட்டுருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தார், என்ன சூழ்நிலை மரித்தார், அவர் என்ன வயசில் மரித்தார் இவனு வெளிப்படுத்த மாட்டான். ஸோ இன்றைக்கு அவர் தன்னுடைய இளமை பருவத்தில், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் டீனேஜ் முடிஞ்சிருக்கும், அவர் இப்போ தான் வந்திருப்பார். அந்த டீனேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பிசாசுக்கு என்ன செய்தா, ஒன்று எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டான். இந்த ஜனங்க வேணா கொடுன்னு தான் வாலிப பிரார்த்தி. அதை நல்லா 33 வயசு. அந்த 33 வயசில் அவர் தனியே ஜீவபலியா என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி தான் உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்திருக்காரு. பிசாசு உங்களை என்ன செஞ்சிருக்கிறான், மரணத்தில், பாதாளத்தில், எல்லா வியாதியில், விக்கனங்களில் எல்லாவற்றிலும் பிடிச்சி வச்சிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்டது மட்டும் இல்லை, உங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக மாற்றிருக்காங்க.